பகவான் ஸ்ரீ ஹயக்ரீவரின் விசேஷ அனுகிரகத்துக்கு பாத்திரரான மிகப்பெரிய மகான் ஸ்ரீ வாதிராஜர். இவருடைய பிரிய சிஷ்யரான பூத்தராஜரை பற்றி இங்கு காணலாம். பூத்தராஜரின் பிரதான மகிமை யாதெனில் இவரே அடுத்த கல்பத்தில் ருத்ர பதவிக்கு வரக்கூடியவர் என்பதாகும். திரேதாயுகத்தில் தன் அகந்தையால் ஸ்ரீ ராமபிரானின் சாபத்திற்கு ஆளாகி பிரம்மராட்சசரான பிராமணர் இவர். மீண்டும் கலியுகத்தில் நாரள கிராமத்தில் நாராயணாச்சாரியா எனும் பிராமணராக பிறந்து ஸ்ரீ வாதிராஜருக்கு சேவை செய்து கொண்டிருந்த காலத்தில் தன் குருவின் ஆச்சார அனுஷ்டானங்களில் சந்தேகப்பட்டு அவரை கண்காணித்த அபச்சாரத்தால் வாதிராஜரால் பிரம்மராட்சசனாகும்படி சாபம் பெற்றார். தன் தவறுக்கு வருந்தி மன்னிப்பு வேண்ட நீ பத்ரி கஷேத்திரம் சென்று ஆகாமாவை கோணஸ்நாதகா என்ற கேள்வியை கேட்டுக்கொண்டிரு. யார் உன் இந்த கேள்விக்கு சரியான விடையை அளிப்பார்களோ அவரால் தான் உனக்கு இந்த பிரம்மராட்சச ஜென்மத்திலிருந்து நிவர்த்தி என்றார். ஒரு நாள் ஸ்ரீ வாதிராஜர் பத்ரி யாத்திரைக்கு வரும்போது அவரிடம் இந்த பிரம்மராட்சசன் இந்த கேள்வியை கேட்க வாதிராஜர் சிரித்துக்கொண்டே மாவை, அதாவது ஆஷாடா, கார்த்திகா, மாகா, வைசாகா இந்த 4 மாதங்களில் யார் உதய காலத்தில் ஸ்நானம் செய்கிறார்களோ அவர்களுக்கு பிரம்மராட்சசம் போன்ற கொடிய ஜென்மங்கள் வருவதே இல்லை என்று பதிலுரைக்க, அந்த க்ஷணமே தன் ராட்சச ஜென்மம் நீங்கி திவ்ய ரூபம் பெற்று பூதராஜா என தன் குரு வாதிராஜரால் அன்போடு அழைக்கப்பட்டார். பின்பு ஒரு சமயம் ஸ்ரீ வாதிராஜரின் கட்டளைப்படி பத்ரி கஷேத்திரம் சென்று பகவான் ஸ்ரீ வேதவியாசரின் அனுமதியுடன் ஜெகத்குரு ஸ்ரீ மத்வாச்சாரியரால் பூஜிக்கப்பட்ட ஸ்ரீ திரிவிக்ரம விக்கிரகத்தை ஷோதே கஷேத்திரத்திற்கு ரத சகிதமாக கொண்டு வந்தார். வழியில் ஒரு ராட்சசன் எதிர்க்க அவனை ரதத்தின் ஒரு சக்கரத்தாலேயே சம்ஹரித்தார். இதை நினைவுபடுத்தும் விதமாக இன்றும் அந்த ரதம் 3 சக்கரங்களுடனேயே இருப்பதை காணலாம். சோதே செல்பவர்கள் 2 தேங்காய்களை பூத்தராஜர் சன்னதியில் வைத்து வணங்கி அனுமதி பெற்ற பின் வாதிராஜரை தரிசிப்பது வழக்கம். பூத்தராஜரின் தியான ஸ்லோகத்தின்படி அவர் பூதங்களுக்கு தலைவரானாலும் தான் சௌமியமான தேவதா ரூபம் உள்ளவர். சிவப்பு மற்றும் பல வர்ணங்கள் கலந்த ஆடை அணிந்து காதுகளில் ரத்ன குண்டலங்கள், கைகளில் தனுர்பானங்கள், கழுத்தில் முத்து மாலை, கால்களில் ஸ்ரீ வாதிராஜரால் அன்பளிப்பாக தரப்பட்ட கால் கடகங்களை அணிந்து உத்தமமான குதிரை மீது அமர்ந்து கர்ணா விகர்ணா எனும் பூதங்களால் சேவிக்கப்படுபவர். சோதே கஷேத்திரம் மட்டுமன்றி எங்கெல்லாம் ஸ்ரீ வாதிராஜரின் பூஜை நடக்கிறதோ அங்கெல்லாம் தன் குருவின் சேவைக்காக தயாராக நிற்பவர். ஸ்ரீ வாதிராஜரின் பல்லக்கை பின்புறம் அநேக பக்தர்கள் சுமந்தாலும் முன்புறமாக தான் ஒருவரே அதிர்ஷ்யமாக, அதாவது கண்ணுக்கு புலப்படாமல் சுமக்கும் பாக்கியம் பெற்றவர். இன்றும் நிறைய பேர்களின் வீட்டிற்கு வெளியில் இந்த பூத்தராஜரின் படத்தை ரட்சணைக்காக வைத்திருப்பதை நாம் காணலாம். இவரை பிரார்த்திப்பதால் மனோவியாதி, மனதிலுள்ள பலவித பயங்கள், துஷ்டர்களின் தொந்தரவு, பூத பிரேத பிசாசுகளின் பயம், பில்லி, சூன்யம், ஏவல் போன்ற அனைத்து வித ஆபத்துக்களையும் காலதாமதமின்றி உடனடியாக களைகிறார். எனவே உக்ரதபாய் என்ற பெயருடைய இந்த பூத்தராஜரை வணங்கி நம் எல்லா ஆபத்துக்களையும் களைந்து கொண்டு அவருடைய குரு ஸ்ரீ வாதிராஜரின் ஹிருதய கமல வாசியான ஸ்ரீ ஹயக்ரீவரின் அருளுக்கு நாம் பாத்திரமாவோமா.